பிரைஸ் லார்ட். இந்த காலை வேளையிலே உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். சிறந்த மனிதன், யாரை நாம் சிறந்த மனிதன் என்று சொல்லுவோம்? ஒருவேளை அவங்களுடைய செல்வத்தை வைத்தா, அவங்க வீடை வைத்தா, அவங்களுடைய காரை வைத்தா, அவங்களுடைய தாளந்தை வைத்தா, இல்லை அவங்களுடைய வெற்றியை வைத்தா, எதை வைத்து நாம் ஒரு மனிதன் சிறந்த மனிதன் என்று சொல்லுவோம்? நாம் ஒரு சிறந்த மனிதனை பற்றி பார்க்க போகிறோம். அந்த சிறந்த மனிதன் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் எப்படி சிறந்த மனிதனாக இருந்தார் என்று பார்த்தா, அவர் அன்பு நிறைந்தவராக இருந்தார். அவர் நிறைய காரியத்தை இந்த உலகத்தில் இருக்கும்போது செய்தார். நடந்து ஊழியம் செய்தார். அநேகரை சுகப்படுத்தினார். அநேகருக்கு அவர் பிரசங்கம் பண்ணினார். அநேகரை உயிரோடு எழுப்பினார். இன்னும் நிறைய காரியங்களை அவர் செய்தார். ஆனால் அவர் செய்த எல்லாவற்றிலும் மூல காரணம் என்ன என்று பார்த்தால் அன்பு. அதை தான் அவரை சிறந்த மனிதனாக மாற்றியது. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 2 வசனம். இந்த அதிகாரம் முழுவதுமே அன்பு என்ற ஒரு டாபிக்ல இருக்கிற அதிகாரம். 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 2 வசனம். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும், மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. அதாவது இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே எனக்கு இருந்தாலும் அன்பு எனக்கு இல்லை அப்படின்னா ஐ ஆம் நத்திங் அப்படின்னு எழுதியிருக்கு. நான் ஒன்றுமில்லை. நமக்கு அன்பு அவ்வளவு முக்கியம். அன்பு ஒன்று இருந்தால் நம்மை சிறந்த மனிதனாக அன்பு காட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது பேசினார். அநேக வார்த்தைகளை பிரசங்கித்தார். அந்த ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் அவர் அன்பாக பிரசங்கித்தார். அவர் அன்பு வெளிப்பட்டது பாருங்க. எப்படின்னா, நம்ம அவருடைய பிரசங்கம் ஒவ்வொன்றத்தையும் நம்ம கேட்கும்போது நாம் எப்படி இந்த உலகத்தில் சிறந்து வாழ வேண்டும் என்பதை குறித்து அழகாக அவர் பிரசங்கத்திலே பேசியிருப்பார். அவர் சேவை செய்தார். நடந்து ஊழியம் செய்தார். அநேகரை சுகப்படுத்தினார். ஒவ்வொரு சுகப்படுத்துறதையும் நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் கம்பேஷனேட்டாக மனதுருக்கத்தோடு மக்களை சுகப்படுத்தினார். மக்களுக்காக அவர் வாழ்ந்தார். அவர் கடைசியாக அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கும்போது கூட அன்பு நிறைந்தவராக அவரை அடித்தவங்க, அவங்களை அறைஞ்சவங்க, அவரை சிலுவையில் அறைந்தவர்களை மன்னிக்கவும் செய்தார். அன்பு சிறந்தது. அன்பு உங்களையும் என்னையும் சிறந்த மனிதனாக மாற்றும். நம்ம இன்னைக்கு யோசிச்சு பார்க்கலாம், ஆண்டவருடைய வாழ்க்கையிலிருந்து அவர் எப்படி அன்பு காட்டினார், அதே போல நாமளும் அன்பு காட்ட நாம் முயற்சிக்கலாம். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அன்பு சிறந்தது என்பதை பார்க்கிறோம். நாங்கள் இந்த உலகத்தில் சிறந்த மனிதர்களாக வாழ எங்களுக்கு இருக்க பொருட்களோ காரோ வீடோ எதுவுமே அர்த்தமாகாதுப்பா. உம்மை போல வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்மை போல அன்பு நிறைந்தவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.